ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, வேறு சைடு கப்பக்கிழங்கு குச்சி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரவள்ளிக்கு எண்ணற்ற நல்ல ஒரு சத்தானதும் கூட. நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம அவிச்சும் கொடுக்கலாம், இது மாதிரி சிப்ஸு பண்ணியும் கொடுக்கலாம். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி வெளியில் உள்ள தோல், அந்த உள்ளுக்கிற ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் ஒரு தோல், அது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இது ஒரு 20 ரூபாய்க்கு தான் இந்த கிழங்கே நான் வாங்கினேன். இப்போ இதை சிப்ஸு தான் நான் பண்ண போகிறேன், ஈஸியான செய்முறையில். பாருங்கள், இது மாதிரி நம்ம பஜ்ஜி போடுறது இருந்ததுன்னா இதே மாதிரி நறுக்கிக்கங்க. இது நல்ல முத்த கிழங்குங்கிறனால நமக்கு ரொம்ப ஹார்டாகவே இருந்தது, அதனால தான் இப்படி வருது. இதை நம்ம சீச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி சீச்சு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணியை நீங்கள் இதை கழுவிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஈரத்தை அப்படியே நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இந்த அளவுக்கு தான் நம்ம மெலிசாக இருக்கணும். பாருங்கள் எப்படி மெலிசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மெலிசாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீட்டாகவும் குச்சி சிப்ஸ் மாதிரியும் நம்ம இதை செய்யலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நறுக்கி எடுக்கலாம். நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. செத்த நேரத்துலேயே இந்த சிப்ஸு ரெடி ஆயிரும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுகளுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும். நம்மளும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த சிப்ஸு. நம்ம குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்துணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி சிப்ஸு வீட்டில் செஞ்சு கொடுத்து விட்டிங்கனாவே ஒரு நல்ல ஸ்நாக்ஸும் கூட. இது சின்ன பசங்களுக்கு பாருங்கள் நல்லாவே வெந்து வருது. நல்லா மொறு மொறுன்னு நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. தட்டில் போட்டோன்னே மொறு மொறுன்னு சவுண்டு வேற கேட்கும், நல்லாவே இருக்கும். நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். எல்லா சிப்ஸையும் எல்லா மரவள்ளி கிழங்கையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு 1 கிலோ அளவு, இது 1 கிலோ அளவுக்கு உள்ளது. இப்போ 1/4 ஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்குவோம், சால்ட்டு. 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். ஏன்னா காரம் அதிகமாக பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால ரொம்ப நமக்கு தேவைன்னா கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. பாருங்கள், மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கிறிஸ்பியான சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஒரு மன திருப்தி. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.